Assalamu alaikum. Hi everyone. Arfas from aafiya'schannel nagercoil samayal. இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி மட்டன் பிரியாணி. குக்கரில் குழையாமல் எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரெசிபி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்காக வேண்டி நான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். மட்டன் பிரியாணி செய்ய தேவையான பொருட்கள்: 2 பெரிய வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். 2 நார்மல் சைஸ் தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். 3 கப் பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். அதை 3 தண்ணியில் நல்லா கழுவிட்டு 4 தண்ணியில் அரை மணிக்கூர் ஊற வச்சு எடுத்திருக்கேன். நான் அன்றைக்கி 650 கிராம் மட்டன் எடுத்திருக்கேன். அதை நல்லா கழுவிட்டு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், அரை டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் போட்டு 5 விசிலுக்கு நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நான் இன்றைக்கி 3 கப் பாஸ்மதி அரிசி எடுத்தனால 1 கப்புக்கு 1.5 கப் தண்ணி வச்சு 4.5 கப்பு தண்ணி வேணும் 3 கப் அரிசிக்கு. நான் சூப்பு தண்ணி எனக்கு 2 கப் கிடச்சிது. மீதி 2.5 கப் நார்மல் வாட்டர் நான் எடுத்து வச்சுருக்கேன். தாளிக்க ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு 4 துண்டுக்கு பட்டை, 4 ஏலக்காய், 4 கிராம்பு, ஒரு நட்சத்திர சோம்பு எடுத்து வச்சுருக்கேன். 10 12 கேஷ்யூ, 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அரை டீஸ்பூன் சோம்பு, 10 நல்ல மிளகு, 3 ஸ்பூன் நெய், தேவையான அளவு எண்ணெய். பிரியாணிக்கு நல்ல வாசனை தரக்கூடியதில் மல்லி, புதினா. மல்லி 1 கப் எடுத்து வச்சுருக்கேன். புதினா 1 கப் எடுத்து வச்சுருக்கேன். அரை கப் தயிர் வச்சுருக்கேன். ஒரு லெமன் பிழிஞ்சு சாறு எடுத்து வச்சுருக்கேன். பிரியாணிக்கு தேவையான ஸ்பைசஸ்: அரை டீஸ்பூன் மஞ்சள், 4 டேபிள் ஸ்பூன் மல்லி, 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1.5 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 2 டேபிள் ஸ்பூன் பிரியாணி மசாலா எடுத்திருக்கேன். இப்போ எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சூடானதும் கிராம்பு, பட்டை, ஏலக்காய் சேர்த்துக்கலாம். பட்டை நல்லா பொரிஞ்சதும் எடுத்து வச்சுருக்க சோம்பும் நல்ல மிளகும் சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரிஞ்சதும் கேஷ்யூ சேர்த்துக்கலாம். கேஷ்யூ சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க. அது பொன்னிறமாகட்டும். இப்போ இதில் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். அது வதங்கட்டும். இதில் இப்போ நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். கோல்டன் ப்ரௌன் ஆவது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த எண்ணெய் நெய்யிலேயே இந்த வெங்காயமும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா வதங்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம். எடுத்து வச்சுருக்க ஸ்பைசஸ் எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இந்த எண்ணெயிலேயே இந்த மசாலா நல்லா வதங்கணும். மசாலா நல்லா வதங்கிடுச்சு. இப்போ எடுத்து வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா 2 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. இதில் எடுத்து வச்சுருக்க மல்லியில் பாதி சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம தயிர் சேர்த்துக்கலாம். எடுத்து வச்சுருக்க தயிரை சேர்த்து கிளறி விடுங்க. நம்ம எவ்வளோ தூரம் இந்த இன்க்ரீடியன்ட் நல்லா வதக்குறோமோ அவ்வளோ தூரம் பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இதுக்கு பிரியாணிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. இதையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கட்டும். இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க மட்டன் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்குங்க. அப்போ அந்த மசாலா இந்த மட்டன் நல்லா பிடிக்கணும். வதக்குன மசாலாவிலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வருது. இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்க தண்ணி சேர்த்துக்கலாம். 2 கப் சூப்பு கிடச்சி அந்த 2 கப்பையும் ஊற்றி அதுக்கப்புறம் மீதி 2.5 கப்பு நான் சாதா தண்ணி சேர்த்துக்கிறேன். மொத்தம் 4.5 கப்பு தண்ணி 3 கப் அரிசிக்கு. தண்ணி நல்லா கொதிக்கட்டும்.
கொஞ்சம் கிளறி விட்டுக்கோங்க. பாருங்கள், தண்ணி நல்லா கொதிக்குது. இந்த டைமில் நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். அரிசி சேர்த்து மெதுவாக கிளறி விடுங்க, அரிசி உடஞ்சிடக்கூடாது. இது கூடவே மீதி இருக்க மல்லி புதினா இலையை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதில் எடுத்து வச்சுருக்க லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1 ஸ்பூன் நெய் விட்டு லேசாக கிளறி விட்டுக்கோங்க, அரிசி உடஞ்சிடக்கூடாது. இப்போ குக்கரை மூடி வச்சு ஹையில் வச்சு 2 விசில் விடுங்க. விசில் முடிஞ்சதும் உள்ள ப்ரெஷர் எல்லாம் நீங்கின பிறகு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ ப்ரெஷர்லாம் நீங்கிருச்சு. நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. கரெக்டான பதத்தில் நல்லா வெந்திருக்கு. அரிசி குழையாமல் சூப்பராக வந்திருக்கு பிரியாணி. இப்போ நம்ம இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருந்தது. நீங்களே பாருங்கள், பருக்கன்னு ஒன்று கூட உடையாமல் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் எவ்வளோ அழகாக உதிரி உதிரியாக வந்திருக்கு. எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஆஃபியாஸ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.